ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா தலைமுடி நரைக்கிறது. அந்த நரைமுடியிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே தயார் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டையை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த ஹேர் டை இருக்கும் அப்படின்றத லைவாகவே நம்ம போட்டிருக்கோம். நரைச்ச முடியால் ஏகப்பட்ட டென்ஷன் ஆகுது. அதனால் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வேறு ஹேர் டையை யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளையை வச்சு நம்ம ஹேர் டை தயார் பண்ணி இந்த அளவுக்கு கருமையான ஒரு முடியை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது பாருங்கள், நாங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அதை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். எவ்வளோ கருமையான ஒரு ஹேர் டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ கருன்னு இருக்குன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நம்ம எடுத்திருக்க பொருள் என்ன அப்படின்னா, காய்ஞ்ச நெல்லி. காஞ்ச நெல்லியில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது, சரிங்களா? அதனால தான் அந்த காஞ்ச நெல்லியை நம்ம ரெடி பண்ணி அதில் தான் அந்த ஹேர் டையை நம்ம போடுறோம். காஞ்ச நெல்லி ஒரு 10லேருந்து 15 காஞ்ச நெல்லி எடுத்துக்கோங்க. இந்த நெல்லி காஞ்ச நெல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளே நெல்லிக்காயை வாங்கி ஒரு வாரத்துக்கு நல்லா காய போட்டுருங்க. காய போட்டு அதில் உள்ள கொட்டையை எடுத்துகிட்டு மீதி அந்த சதப்பகுதியை நல்லா காய விடுங்க. காய விட்டு நம்ம எடுத்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையிலேயே நமக்கு கிடைக்கும். அதை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். அதை பாருங்கள், அதை நம்ம ஹீட் பண்ண பெருசாகும், உப்பும் அப்படியே. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு உப்புன்னு பார்த்தீங்களா? அது மாதிரி நல்லா உப்பி வரணும், நல்லா கருன்னு நம்ம கரைஞ்சி வரணும். அந்தளவுக்கு வரும்பொழுது தான் நம்மளுக்கு இந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டை நமக்கு கிடைக்கும். நம்ம திராட்சையெல்லாம் போட்டிங்கன்னா எப்படி உப்பி வரும், அது மாதிரி பாருங்கள் உப்பி வந்துருச்சு பார்த்தீங்களா? நம்ம குட்டி குட்டியாக போட்டோம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா கரைஞ்சி போய் நல்லா உப்பி வந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துருக்கோம்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு எடுத்தால் தான் நமக்கு பக்காவான கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்காக நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே எடுத்து வச்சுக்கலாம். கீழே எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறணும். ஏன்னா கங்கு மாதிரி இருக்குது பார்த்திங்களா? அதனால் ஆறணும். அதுக்கப்புறம் அது ஆறக்குள்ளாட்டியுமே நம்ம டிகாஷன் ரெடி பண்ணிடலாம். நம்ம ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்குவோம். அதில் ப்ரூ காப்பித்தூள் தான் எடுத்துருக்கோம். அந்த காப்பித்தூளை போட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த பாருங்கள், இது ஆறிக்கிட்டு இருக்குது. அது ஆறட்டும். நம்ம இந்த வேலையை பார்ப்போம். டிகாஷன் ரெடி பண்ணுவோம். நல்லா டிகாஷன் நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதிக்க விடுங்க. எந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விட்றோமோ, ஒரு டம்ளர் ஒரு 1/4 டம்ளர் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அதை எடுக்கணும். அந்த பாருங்கள் நல்லா கொதித்து கருன்னு வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதை என்ன பண்ணோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொறுமையாக எடுத்துடலாம். பொறுமையாக எடுத்து அதை கீழே இறக்கி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம நெல்லிக்காய் நல்லா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, காஞ்ச நெல்லியா, அதை என்னென்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைக்கணும். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது அது எப்படி அரைச்சிருக்கோன்றதை பார்த்திங்களா? எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கோம் பாருங்கள். நல்லா நைஸாக அரைக்கணும். இது பாருங்கள், நம்ம அதை எடுத்து கையில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு கருமை நிறம் கையிலேயே ஒட்டுது பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வரணும். பார்த்திங்களா? இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்துட்டிங்களா? அரைச்சிட்டு அதை அப்படியே மூடி வைப்போம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுசாக தெரியும். எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ற உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்க அப்படின்னா மருதாணி பொடி ஒரு 2 ஸ்பூன் மருதாணி பொடி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நெல்லிக்காய், காஞ்ச நெல்லி, அதை என்னென்னா அதுலேருந்து ஒரு ஸ்பூன் அல்லது 1/4 ஸ்பூன் நமக்கு தேவைக்கு ஏற்ப அதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம அதை ரெண்டுத்தையுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்ம முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோங்க. அந்த பொருள் என்னன்றதை கண்டிப்பாக பாருங்கள். அதுதாங்க அன்னப்பத்தி. அந்த பொடி பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஹேர் டையை இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் உடனே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வச்சுருந்தெல்லாம் யூஸ் பண்ணுற அவசியமே கிடையாது. இங்கே பாருங்கள், நம்ம வச்சுருக்க டிகாஷனை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு கருமை நிறம் கிடச்சிச்சு பார்த்திங்களா? அதனால தான் இதை நம்ம உடனே யூஸ் பண்ணணும். ஏன்னா அன்னப்பத்தி போட்டிருக்கனால உடனே யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பாருங்கள், நல்லா கருன்னு வந்துருச்சு பார்த்திங்களா? எந்த அளவுக்கு கருன்னு நல்லா 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 மிக்ஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு சூப்பரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறோன்ட்டு. நல்லா அந்த டிகாஷனை ஊற்றிக்கோங்க. அந்த டிகாஷன் நமக்கு தேவைப்படும். நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கலாம்.
எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அது திரும்ப திரும்ப அதை பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ, அதுவும் இரும்பு கடாயிலே மிக்ஸ் பண்ணும் பொழுது அதனுடைய இரும்பு சத்தும் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம இரும்பு கடாயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஹேர் டையை பொறுத்த வரைக்குமே இரும்பு கடாயில் செய்கிறது தான் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ஹேர் டை எப்பயுமே நம்ம வச்சுருந்துலாம் போடணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம ரெடி பண்ண உடனே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணி நமக்கு ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம வச்சுருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம குளிச்சிடலாம். நார்மல் வாட்டர்லேயே குளிங்க. இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு கருமை நிறம் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? அதுக்கு தாங்க நம்ம அன்னை பேத்தி போட்டிருக்கோம். அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டைங்க. சூப்பரான ஒரு ஹேர் டை. கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். நாங்கள் அப்ளை பண்ணியும் காமிச்சிருப்போம். பாருங்கள் எந்த அளவுக்கு கருமை நிறம் கிடச்சிருக்குன்றத கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிய வரும். சரிங்களா? எந்த அளவுக்கு கருமையாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அருமையான ஹேர் டைங்க. நாங்களே அசந்து போயிட்டோன்னா பாருங்கள், அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம தலையில் ஆயில் இருக்கக்கூடாது. ஆயில் இல்லாமல் ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அப்ளை பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, கையில் அப்ளை பண்ணாதீங்க. கண்டிப்பாக ப்ரெஷ் வச்சுக்கோங்க. ப்ரெஷ் இல்லாதவங்க கையில் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா க்ளவுஸ் போட்டு அப்ளை பண்ணுங்கள். அந்த அளவுக்கு அருமையான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் காஞ்ச நெல்லி சொல்லவே வேணாம். அந்த காஞ்ச நெல்லியில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. முடி நல்லா வளரும். ரெண்டாவது முடி கொட்டாது. நம்ம அடிக்கும் பொழுதே நம்ம வேர் நுனி வரைக்கும், இந்த பாருங்கள், இப்போ என்னோடய ஒய்ஃபுக்கு தான் அடிக்க போகிறாங்க பாருங்கள். நல்லா வேர் நுனி வரைக்கும் நல்லா வாக்கு எடுத்து நல்லா வேர் நுனி வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா காஞ்ச நெல்லியில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. முடி கொட்டுறது குறையும். முடி அதே மாதிரி கருமையாகிறத கம்மிப்படுத்தும். இவ்வளோ நன்மைகள் இந்த காஞ்ச நெல்லியில் இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ கையிலேயே நாங்கள் அப்ளை பண்ணி காமிக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ப்ரெஷ் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறோன்னு நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். நம்ம முடி சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடையும். அந்த மாதிரி உடையிறதெல்லாம் நமக்கு இதன் மூலயமா கண்டிப்பாக குறையும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்களும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி நல்லா முடியினுடைய நுனி வரைக்கும் நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி ஒரு 2 மணி நேரம் விட்டுருங்க. நல்லா காஞ்சி அதாவே கொட்டுற அளவுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டரில் போய் குளிச்சுருங்க. கண்டிப்பாக நமக்கு கருமை நிறம் சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரெடி பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா அப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். நமக்கு பியூட்டி பார்லர்லாம் போய் அப்ளை பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க. எங்கேயும் போய் நிற்கவே வேணாங்க. நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு நம்மளே சூப்பரான ஒரு ஹேர் டை ரெடி பண்ணுவோங்க. ரெடி பண்ணி கண்டிப்பாக ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். பக்காவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எங்கேயுமே போக வேணாங்க. வீட்டிலே இருக்குது. பக்கத்துலேயே போய் நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை வாங்கி நம்ம உடனே ரெடி பண்ணி சூப்பராக தேய்ச்சிட்டோன்னா தலைமுடி கருன்னு இருக்குங்க. ஒரு மாதத்துக்கு நம்ம தலையில் கையை வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் குளிச்சுட்டு வந்தாச்சு. எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். லைவாகவே நம்ம போட்டிருக்கோம். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இது போல் வீடியோ நிறைய நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.